கறி தோசை செய்யறதுக்கு 1/2 கிலோ சிக்கனை இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. பேனில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், கொஞ்சமாக சோம்பு, சாப் பண்ணி வச்ச ஆனியன் இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா வதக்கணும். அளவு உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து நல்லா வதக்குனதுக்கு அப்புறமா கொஞ்சமாக சாப் பண்ணி வச்சிருந்த கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கணும். ஒரு பெரிய தக்காளியை நல்லா சாப் பண்ணி அதையும் சேர்த்து வதக்குனதுக்கு அப்புறமா 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் மிளகுத்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா வதக்குனதுக்கு அப்புறமா நம்ம சாப் பண்ணி வச்சிருந்த சிக்கனை சேர்த்து அதையும் நல்லா வதக்கணும். அப்புறமா அரைச்ச தக்காளி விழுது சேர்த்து அதையும் நல்லா வதக்கிட்டு மூடி போட்டு ஒரு 3 நிமிஷம் மட்டும் நல்லா வேக வைக்கணும். பவுல்ல 2 முட்டை, கொஞ்சமா உப்பு, கொஞ்சமா மிளகுத்தூள் சேர்த்து நல்லா பீட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். சிக்கன் கிரேவி ரெடி ஆயிருச்சு. இப்போ நம்ம தோசை ரெடி பண்ணிடலாம். தவா நல்லா சூடானதுக்கு அப்புறமா அதுக்கு மேல தோசை ஊற்றி நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த முட்டை மிக்ஸ் சேர்த்து நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த சிக்கன் கிரேவியும் மேலே சேர்த்து கொஞ்சமா பொடியா நறுக்கின கொத்தமல்லி சேர்த்து மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா வேக வைக்கணும். அதுக்கப்புறமா திருப்பி போட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா வேக வைக்கணும். அவ்வளோதான், அருமையான சிக்கன் கறி தோசை ரெடி ஆயிருச்சு. வாங்க சாப்பிடலாம். நீங்களும் மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க. Subscribe to Sunshine. Feel the best time. Bye.